சொந்த பந்தம் கூட இருந்தா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன பாட்டி ஒழுங்க மாட்டீங்களோ? ஒழும்ப வேணும், ஒழும்பி வாங்கும். சரிங்களா? ரைட். ஆத்தே கடவுளே. சரி பாட்டிமா, எத்தனை வயசு ஆகுது? 81. இப்பதானே? இப்பதான் 82. ஏண்டா இன்னும் ஒரு 19 வருஷம். என்ன அதுக்கு என்ன என்ன அந்த 2 பல்லும் விழுந்தா இன்னும் கொஞ்சம் அழகா வந்துருவேன். டேய், அழகன்றது என்னதுல இருக்கு சொல்லுங்க பாப்பா. அதான் சொல்றேன். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும். இப்ப சின்ன பிள்ளைன்னா தவளும் பல் இருக்காது. அந்த மாதிரி பாட்டினாலும் பல் இருக்க கூடாது. இந்த 2 பல்லு தான் நீங்க பாட்டி. சரியா? அது கொஞ்ச நாள் போக பூட்டி ஆயிட்டீங்களா? எந்த கடவுளே. ஆனே எங்கடா மாமா பூட்டி தான். இது என்னன்னா இப்ப என்ன ஒரு பிள்ளை வந்து அப்பப்பான்னு கூப்பிடுது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கவலையா இருக்கு எனக்கு. கல்யாணம் ஆகல, என்ன வந்து ஒரு பிள்ளை அப்பப்பான்னு கூப்பிட எப்படி கவலையா இருக்கும்? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன சரி, என்ன பேர் பாட்டிடா? பேர் ருக்குமணி. ருக்குமணியா? ருக்கு 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 ருக்குமணி. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஓ, உங்களை வச்சுதான் அந்த பாட்டு பாடினாங்களா? ஓ சரி, அப்ப ருக்குமணி பாட்டி அதுதானே. அதான் நல்ல பழக்கம். என்ன நல்லா கதைக்கிறியானே அம்மா உண்மையிலே. இது நான் பேச விட்டு போலாம் கூட. ஆனா பேச என்னோட வாரியா வேலைக்கு? என்னோட வாங்க வேலைக்கு. நல்லா கதைக்கிறீங்க நீங்க. அந்த வேலை இல்ல, இது வேற வேலை. உதவி செய்யுங்கள் எங்களுக்கு. கால விழுந்து கேட்கிறேன். சம்பளம் தரேன் நான். ஒவ்வொரு நாளும் சம்பளம் தரேன். கல்லு இப்ப கல் வச்ச கடவுளை தாண்டி வீட்டுல வயசு போன ஆக்களும் சாமி தான். ஏன்னா அவ்வளவு விஷயம் தெரியும் எங்களுக்கு. என்ன எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரை விட இந்த வயசு போன பாட்டி மாதிரி நிறைய தெரியும். ஓமல்லோ. ஓ சரி, அப்ப இன்றைக்கு பாட்டியம்மாக்கு பிறந்த நாள் படியால குரூப் அங்க ஹாய் ஆண்டி பாரு விளையாட்ட பாரு. அவங்க வெள்ள புடுங்கட்டா மாதிரி அடிச்சு கலக்க போறாங்க. ஏன் புள்ள ஏன் புள்ள கதையா கதையா என்ன பாட்டிமா யாரம்மாவுது? மூத்த பேர பிள்ளை 40 வயது. மூத்த பேர பிள்ளைக்கு 40 வயது. கூட்ட பிள்ளைக்கு 15 வயது. அட கடவுளே. அப்ப அவ இன்னும் ஒரு 4 வருஷம் போக கல்யாணம் கட்டிடுவா. சரி, இங்க தாங்க, நான் காட்டுறேன். நான் இங்க வர மாதிரி காட்டுங்க பாட்டி. சரி, ஓகே பாட்டி இருக்கட்டும். இப்ப நாங்க வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி. சரியா? யாழ்ப்பாணத்துல இருந்து வாரம் அரக்க பறக்க ஓடி வரோம் உங்களை பாக்குறதுக்கு. உங்களை பார்க்கத்தான். என்ன எனக்கு வந்து 2 பேரை பிடிக்கும். ஒன்று சின்ன பிள்ளைகள், 2வது வயசு போன பாட்டினர். என்ன கேஸே இருக்கு, நான் நிறைய பாட்டிமாரை கடத்திருக்கேன். சரி, அப்ப பாட்டிக்கு ஆல்ரெடி கேக் வச்சிருக்கு. நாங்கள் வெட்டுவோம், லாஸ்டா கொளுத்திலாம் வெட்டுவோம். இப்ப நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அங்க பார்க்க கூடாது, என்ன பார்க்கணும்? எல்லாருமே பிடிக்கும். அண்ணா இப்ப நான் மடிவல்லோ அதான் விடுங்க. நானும் உண்டு பேர் என்ன பூட்டின்ற. இப்ப நான் மடிவே இல்லையோ? இல்ல அடக்கடா. சரி, அப்ப அம்மா குட்டியை விட்டு போவோம். சரி, நீங்க என்ன பார்க்க சொன்ன காரணம் என்ன சொன்னால் கீழே பார்க்க கூடாது. எப்படிங்கோ? ரைட். பிள்ளையாரப்பா வந்திருக்கிறார். அவர் தனியா வராம கொஞ்சம் சித்தியல் முத்தியல் கொண்டு இருக்கார். சரியா? அது கீழே வச்சிருவோம். நல்லா இருக்காரு பிள்ளையாரப்பா. ரைட். அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பணம் கொண்டு வந்திருக்கார். ஏன்னா பாட்டிக்கு பிறந்த நாள் தானே, நிறைய செலவாகும் தானே. உனக்கு இல்லையா? வர்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கல வேணும். இப்ப நான் இப்ப பிறந்த நாள் முடிய பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை எல்லாம் செய்கிறேன். உங்களுக்கு பிள்ளை செய்யணும். சரி, நீங்க செலவழிக்கணும். சரி, இப்ப தந்த காசு இருக்கല്ലോ. இப்ப எனக்கு வந்துட்டு நான் எப்படியும் பாட்டி கேட்பேன். உங்களுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணினா ஏதாவது தாங்கன்னு கேட்டா கொடுக்கதான் பண்ணீங்க. ஓ, அப்ப இப்ப காசு இருக்குல்ல, நாங்கள் கார்ல எங்கேயாச்சும் போவோம். எங்க போவோம்? இது என்னடா கோதாடி பிள்ளை எங்க போனி? நான் இந்த விடவும் பாக்கல. திருலங்கால என்று அம்மே நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வாரியோனே. நான் ஜாழ்ப்பாணத்தை சுற்றி பாக்குறேன் இந்த மாணி. சரி பரவாயில்ல, அந்த வயசு இருக்குல்ல, அந்த வயசுன்றபடி எல்லாம் போய் வாரீங்க. வாழ்த்துக்கள். நிறைய இடங்கள் பார்க்கணும்.
சரியா? நிறைய மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைய ஆயுள் காலம் வாழ வேணும். இன்னும் பொல்லுண்டி காலம் சொல்லுவாங்க தானே, பல்லாண்டு காலம் பொல்லுண்டி வாழணும் சொல்லி. என்ன நீங்க பொல்லு உண்டே இல்லை, அதனால என்ன இருக்கு சரியா? 100 பர்த்டேக்கு நான் வருவேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியா இருந்தா, நிறைய பழங்கள் எடுத்து சாப்பிட்டா, ஆரோக்கியமா இருந்தா, எனக்கு என்னமோ உண்டு சாப்பிட்டா நானும் கொஞ்சம் காலம் வாழலாம் போட. ஓமானே அம்மா எங்களை வீட்டில் அம்மம்மா இல்லை, அவன் மோசம் போய் கனகாலம் வைப்பேன். அந்த மனுஷன் தான் இல்லை சாப்பாடு தரும். எங்கட அம்மா பஞ்சில் சமைக்கவும் மாட்டேன், என்ன அம்மாவுக்கு மறுத்தேன். உன்னிட்ட வந்து கொஞ்ச நாள் இருந்து சாப்பிட்டு போட்டேன். என்னன்னே அம்மா சாப்பாடு வைக்க வேணாம்ன்றாய்? உங்களுக்கு என்ன சொல்லி கொடுங்க, இப்படித்தான் செய்யணும் செய்வாங்க தானே. சரி வா பாப்போம். சரி, என்னதான் தூரத்துல யார் இருந்தாலும் இங்க ஓடி வர்றதுக்கு தெரியுமா? அப்படி ஐயோ இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து வாரணும் இல்ல, அது ஏன்னு தெரியுமா? தெரியாது, கொஞ்சத்துல தெரியும். இப்ப சரி ஓகே, இப்ப அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் கொண்டு வந்து விநாயகர் பெருமான் எவ்வளவு கொண்டு வந்தவர் நீங்க பாக்கல, சும்மா ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க. இனிதான் பார்க்கணும், எண்ணி பார்க்கணும்ன்றீங்களா? எத்தனை வயசு அம்மாவுக்கு? 81வது பிறந்த நாள். அப்ப 81 வயசு. அப்ப எவ்வளவு இருக்கு நினைக்கிறீங்க? 81 இருக்கு. சரியா? 81 தான் இருக்கு. அப்ப அம்மாவுக்கு வயசு போக போக காசு எண்ணிக்க கூடுமே. ஒரு 100 ஆனா 1 லட்சம் பேர் அப்படியே. ஓ அப்ப சாப்பிட்டீங்க எல்லாரும்? என்ன சாப்பாடு வீட்டு? புட்டு ரச்சி. புட்ட கை வரதா இல்ல? காலை மதியம் இரவு புட்டு புட்டு அது இலகும் தான் செய்யறதுக்கு அம்மா. ஆனா புட்டு மணிச்சாம அடிச்ச கொங்குரி கல்லு மாதிரி இறுகி போய் நீங்க காலம் சாப்பிட தெரியுமா? நான் காலம் சாப்பிட சாப்பாடு புட்டு தான். என்ன சாப்பிடல மதியம், என்ன இரவு சாப்பிட இல்லை. நான் உங்களோட சிக்கன் கறி சாப்பிட தான். ஊர்கோழியோ இல்லாட்டி ப்ரோல கோழியோ? அப்ப எனக்கு ஊர்கோழி என்ன, நான் 80 வயசு பாட்டி தானே. சரி ஓகே, பாட்டி மூக்கு மின்னி அழகா இருக்கு. ஆனா எங்கட அம்மா 2 மூக்கு குத்தி இருந்ததா, அங்கதான் குத்துவோமா? ஒண்ணு. சரி, எனக்கு காது குத்தவனா வந்தா வந்த வேலையை பார்த்துட்டு போகடா. சரி ஓகே, இந்த அப்படியே அம்மா ரைட். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நட் பாஸ்கெட். சரியா? அதுக்குள்ள வந்து நிறைய தானியங்கள் இருக்கு, போட்டு வளர்க்கணும். என்ன ஓவா, அது வளர்க்குற தானியம் சாப்பிட்ற தானியங்கள் இல்லை அமுல்லா. சரியா? சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் பல்லில் தானியம்னா கொஞ்சம் அதை இடிச்சு சாப்பிடணும். ஏன்னா இடிச்சு துவைச்சு சாப்பிடுவோம். ஓ எல்லாத்துக்கும் மோத்தா. சரி ஓகே, அப்போ வந்த கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா பாட்டிக்கு? இப்போ கேக் வெட்டுவோமா? சரி, அப்போ உங்களுடைய பிள்ளைகள் சரி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு குட்டியா சர்ப்ரைஸ் பண்ணி குட்டியா ஒரு காணொளி எடுத்து வச்சிருந்தா ஞாபகார்த்தமா அப்புறம் பார்க்கலாம் இல்ல? இப்போ பாட்டிக்கு மகிழ்ச்சி தானே? சரி ஓகே, அப்போ இன்னும் 100 வருஷம் நீங்க வாழ வேணும். சரி, என்ன நாக்கு கரணாகணும். ஓ நான் வாழ்த்துனா பழிக்கும் தெரியுமா? கொஞ்சம் முடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைக்கணும், அப்பதான் அழகு கொஞ்சம் கூடும். சரி, என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகளுக்கு? அப்ப இந்த மனசுலாம் தாய் மனசு தானே. சரி ஓகே, அம்மா ஆட்ட ஃபேன் எம்ஜிஆர்டியோ சிவாஜிடியோ? சிவாஜி ஃபேனு. நீ எங்கள் வீட்டு பிள்ளை. அதான் சரி. அப்படியா? அப்படியாமா? சரி, சத்தத்தை காணல, நீ பாட்டி கலைச்சிட்டா போடாது. ரைட், அப்போ நாங்கள் வந்து கேக் வெட்டுவோம். லாஸ்ட்டாக அம்மா ஒரு பாட்டெலாம் இருக்கு, பாடணும். நான் பாடுறேன், நீங்கள் கேட்டு ஆடுவீங்களா? ஓ பாட்டி பேர கூடாது. ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ருக்மணி பூட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ, பிள்ளையார் பிளஸ் யூ. ஓகே பாட்டி கேக் வெட்டுவோமா? மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு கீழாகுமா?